ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபென்சி பைக்கர். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு வேறு மாரி ஒரு லைட்டாக இன்றைக்கி நம்ம எடுத்தான்னு இருக்கோம். இந்த லைட்டை நம்ம பைக்கில் மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணால் நம்ம பைக் பார்க்கவே சும்மா வேறு மாரி இருக்கும். லைட்டோட ஃபுட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அதுங்க ஆப்ஷன் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு பைக் மாடிஃபை பண்ணுற மாரி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா பைக் ரைட்லாம் போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ரைட்டரோட இப்போ ஃபுட் ரிவ்யூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரைட்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸ் ரைட். இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட்டர் அப்போது இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட் போகப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஃபேஸ் ஆகிட்டே இருக்கும். அதுமாரி தான் அந்த லைட்டும் பெரியும். அதனால இந்த லைட்டுக்கு நேம் ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்த லைட்டு இப்போ இந்த லைட்டை இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அன்பாக்சிங்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இந்தமாரி ஒரு கவர் பண்ணி நமக்கு வந்துருக்கு. இந்த கவர் உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு தான் நம்ம அந்த லைட்டுக்கு சார்ஜ் போடணும். இந்த யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பெஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு யூசர் மாரி குட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு லாங்குவேஜாக இருக்குது. இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது சைனாவாக தான் இருக்கும். சரி, இது நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம தூக்கிப்பட்டுடலாம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. இந்த லைட்டில் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டும் கொடுத்துருக்காங்க. இது இருக்குன்னு நான் வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 2-வே சிக்கர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் மாரியே. இப்போ டபுள் சைட் டேப் எப்படி ஒட்டுமோ அதேமாரி தான் இதுவும். ஆனால் இது டபுள் சைட் டேப் இப்போ ஒட்டிட்டா அது திருப்பி எடுத்தால் திருப்பி ஒட்டாரு. ஆனால் இதை நம்ம எத்தனை வாட்டி வருமோ இது எப்படி சொல்கிறதுனா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இது நான் இப்போ பிக்கிறேன் பாருங்கள். இது இந்த நான் பிச்சுட்டு இருக்கேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி வருமோ நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பின்னாடி இந்த வெள்ளை கலரு இந்த ஒயிட் கலரில் சிக்கர் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பிச்சுட்டு நம்ம வண்டியில் ஒட்டிடணும். வண்டியில் ஒட்டிட்டா அதை நம்ம ஒன் டைம் ஒட்டிட்டா அது பிக்கிறதே கஷ்டம்தான். அது ஒட்டினா ஒட்டினதுலாம் அது பிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமாக இல்லை. பிச்சுட்டா திருப்பி அதில் ஒட்ட முடியாது. ஆனால் கொஞ்சம் நல்லாவே டைட்டாக இருக்கும். நான் கூட இது வேஸ்ட்டு, இது கொஞ்சம் நல்லா கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் நம்ம டபுள் ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதம் 6 மந்த்துக்கிட்ட நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூவே போடல. நான் ஃபஸ்ட்டு பைக்குக்குன்னு வாங்கினது பார்த்திங்கன்னா இதுதான், இந்த லைட்ரான். நான் மாடிஃபைல இந்த லைட்லாம் ஃபஸ்ட்டு என் பைக்குக்குன்னு வாங்கினேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைட்டை சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்டதுக்கு பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வச்சுனா இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். லைட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த போர்ட் அங்கேயே கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அதில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பவர் பேங்கில் தான் சார்ஜ் போட்டு பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ பவர் பேங்க்லேயே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் பேங்க் நான் கனெக்ட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த லைட் எரியுது. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுறப்போ எரியும். அதுக்கப்புறம் இப்போ சார்ஜ் ஏறிட்டுனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டா சார்ஜ் ஏறிட்டுன்னு அர்த்தம். இது எரிச்சிட்டே இருந்துச்சுன்னா சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட்டோட பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லைட் கலர் தான் எப்படி எரியும், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லைட்டை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும், லைட் ஆன் ஆகிட்டு இப்போ ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே பைட்டாக இருக்குது. இது கேமராமாக கம்மியாக தெரியும், ஆனால் நேரில் பார்க்கப்ப நல்லாவே பைட்டாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 டைப் லைட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லணும்னா இப்போ இந்த ஒரு கலரில் பார்த்திங்கன்னா 3 டைப்பாக லைட் எரியும். எப்படின்னா இப்போ நான் இந்த பட்டன் அழுத்தணும் பார்த்திங்கன்னா லைட் ஒரு மாதிரி ஃபேஸாக எரியா மின்னி. இது ஒரு டைப்பு. அப்போ இன்னொரு டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பி நான் அதே பட்டன் அழுத்தினா 1 செகண்ட் விட்டு 1 செகண்ட் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி எரியும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அதே பட்டன் அழுத்தினா லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இது ஆனும் ஆகாது ஆஃபும் ஆகாது, அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். இது ஒரு டைப். இதான் லாஸ்ட் டைப். மொத்தமாக 3 டைப். இதேமாரி தான் எல்லா லைட்டுமே. இப்போ க்ரீன் கலர் லைட் எரியுதா, இல்லையும் அதேமாரி தான் இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ இந்த 3 டைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு அப்படியே பேக்ரவுண்ட் ஓடிட்டுருக்கோம். சரி ஓகே கைஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, அடுத்தது என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ இருக்கும். எல்லோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் இருக்கும். பிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ளூ இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு இப்போ ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, இதில் குவாலிட்டி நான் சொல்லியே ஆகணும். இதில் குவாலிட்டி வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு குவாலிட்டி. ஏன்னா நான் நிறையா வாட்டி கீழே போட்டிருக்கேன். வண்டியில் போக கூட நான் சும்மா அந்த இதில் வச்சுருந்தேன், அந்த சீட் கவர் இருக்கும் தெரியுமா, அதில் வச்சுருந்தேன். அதுலேருந்தே கீழே விழுந்துருக்கு. ஆனால் உடஞ்சது இல்லை. நிறையா வாட்டி நான் கீழே போட்டிருக்கேன். நானே உடச்சி பார்த்துருக்கேன், உடைக்கவே முடியலன்னா அந்த அளவுக்கு லைட்டோட குவாலிட்டி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா கேபிளும் 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா கேபிள் எனக்கு ஒர்க்கிங்லாம் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டியை பற்றி நம்ம பயப்பட வேணாம். சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடிஃபை வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். வாரத்துக்கு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ வாங்க இந்த லைட்டை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் ரெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸாக எரியுது. இது பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டா இதில் வந்து 2 கலரையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ இதே பட்டன் ஒட்டி அழுத்தினா இப்போ நம்ம 7 கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, 7 கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நேரம் தெரியும். அந்தமாரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எது வேணுமோ அதை அந்த கலரை வச்சுட்டு ஆஃப் பண்ணால் திருப்பி ஆன் பண்ணப்போ நமக்கு அதே கலர் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் திருப்பி அதே பட்டன் அழுத்துறேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டேருந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டு எல்லா கலருமே. இந்த லைட்டை வந்து எப்படி ஆஃப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. லைட்டை ஆஃப் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த பட்டனை, அந்த ஒரு பட்டனை வச்சுனா ஃபுல் கண்டூர் லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிரும். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், லைட் ஆஃப் ஆகிரும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டனை வச்சுனா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணணும். திருப்பி அதே லாங் ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆன் ஆகுது. அந்தமாரி தான் அந்த லைட்டை வந்து இப்போ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து சரி ஓகே, இந்த ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா இருக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா லைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இந்த ரப்பர் பேண்ட் போடுற மாரியே 2 சைடும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரப்பர் பேண்டை மாட்டிட்டு ஏதாச்சும் ஒரு கம்பியில் வந்து இந்த லைட்டை வைக்கணும்னா இந்த ரப்பர் பேண்ட் இருந்தாலே போகிறோம், லைட் நம்ம மாட்டிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 இடத்துலையுமே ஃபஸ்ட்டு ஒரு சைடு மாட்டிக்கிட்டு அதேமாரி அந்த ரப்பர் பேண்டை கீழே விளையாட்டி கொண்டு மேலே இழுத்து இந்த சைடும் அதேமாரி நம்ம மாட்டிட்டா போகிறோம். லைட்டாக இப்படியே நிற்கும் ரப்பர் பேண்டில். இது வந்து அந்த டேப் ஒட்டாமல் அந்த டபுள் சைட் டேப் மாரி ஒன்று இருந்துச்சு, அது ஒட்டாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்டும் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஒரு கம்பி மாரி வச்சுருந்துச்சுன்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த லைட்டை வந்து அந்த ஒரு ஸ்டிக்கர் மாரி இருந்துச்சு, டபுள் சைட் டேப் மாரி, அதை வந்து நம்ம பைக்கில் ஒட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல அந்த லைட்டை வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டா போகிறோம். சரி, நான் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டே இருக்கப்போ வீடியோ கண்டினியூ பண்ணல. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல டேங்கு கீழெலாம் நம்ம ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு மேலே லைட்டையும் வச்சுட்டேன். இப்போ நான் லைட்டை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டியிருக்கு. இந்த இடத்துல நான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ரிமூவ் ஆகாது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பிச்சை எடுக்கிறப்ப. நல்லா எடுத்தாலும் வரும். லேசாலாம் அவசிக்கிட்ட வந்து பிஞ்சு வந்துடாது. பயப்பட வேணாம், இது கீழே விழுந்துருமோ, ஓவர் ஃபீடாக போனால் கீழே விழுந்துருமோ அப்படிலாம் பயப்பட வேணாம். கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து பின்னாடி பேக் வீலுக்கு மேலே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். 2 ஒட்டி வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு இதாகாமல் எனக்கு ரிமூவ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. அதனால இது வந்து கீழே விழுந்துமோ பயப்பட வேணாம். இது பண்ண பகல்லே பாருங்கள் நல்லாயிருக்கு. பகல் ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு நைட்லேயே காமிக்கிறேன். பகல் ஆனால் தெரியும். எப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் தெரியும். அந்த சன்லைட்டில் இப்போ வந்து சூரியன் வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. நைட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். நான் நைட்டில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு லைட் வச்சுருக்கேன்னா அதேமாரி நான் வந்து அந்த சைடும் வந்து ஒரு லைட் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் வீடுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து அந்த லைட்டு வாங்கின பிடிச்சிட்டே அந்த இடத்துல தான் ஒட்டி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதனால் அங்கே ஆல்ரெடி ஸ்டிக்கர் இருக்குது. அதனால் இப்போ எதுவும் நான் நீவாக அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டலாம். ஆல்ரெடி அந்த இடத்துல 2 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அதனால் அதே இடத்துல நான் வந்து லைட்டை வச்சு அதை ஒட்டிக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ நேரம் ஏறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பேக்கப் எவ்வளோ நேரம் தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட சார்ஜ் பேக்கப் வந்து தருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட் பார்த்தீங்கன்னா 300க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம் லைட் மாடிஃபை பண்ணுற மாதிரி. இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் நம்ம சேனலில் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோஸ் இருக்கும். சரி ஓகே கைஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பக்கத்தில் பெல் பட்டன் 4 ஆப்ஷனை போட்டுருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பை பாய்.